தாத்தா, அதே சிரிப்பு. இது இறைவனுக்கு, இது உங்களுக்கு. இது எனக்கு ஒரு வீடியோவில் பேசுனீங்களே, அந்த வீடியோவில் நான் பேசின வரும்போது இந்த பல நாட்டு விஞ்ஞானிகள், பல நாட்டு தலைவர்கள், குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியாவும் அவர்கள் நிறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நம்மெல்லாம் மிகவும் அட்வான்ஸாக இருக்கிற போர் விமானங்களையும் ராக்கெட்டுகளையும் அணு ஆயுதங்களையும் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதன்படி அவர்கள் எதையோ கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் மிகவும் அட்வான்ஸாக இருக்கிற ஆயுதங்களை தயாரித்து கொண்டு இருக்கிறோம் அப்படி என்று. நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டிருக்கிறார்கள். தாத்தா, என்ன தாத்தா பேசுகிறீங்க? நானும் என்ன சொல்கிறேன் என்றால், என்னுடைய அட்வான்ஸ் ஆயுதங்களே வித்தியாசமாக இருக்கும். நான் ஆயுதங்களை செய்ய ஆரம்பித்தால் அது பேரழிவை ஏற்படுத்தும். இங்கே இருந்து ஏவுகணையை அனுப்பி அந்த இடத்திலே இருக்கும் மனிதனையோ கட்டிடங்களையோ அவன் நினைத்த இடத்தையோ, இங்கிருந்து பல ஏவுகணைகளை அனுப்பி அதில் அணுக்களை நிரப்பி அந்த இடத்தை அழிக்க இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து அவ்வளவு தூரத்திலே சென்று அந்த இடம், அந்த மனிதன் இவன் அழிக்கக்கூடிய இடம் எது என்று தேடி பிடித்து அது இந்த ஏவுகணை போய் அதை அழிக்கிறது. அதுவரையிலும் ஓகே. நான் ஒருவன் இருக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? நான் நினைத்தால் நினைத்த இடத்தையே நினைத்த நேரத்திலேயே அந்த இடத்தை மாத்திரம் அழிக்கக்கூடிய ஒரு அழிவு பொருளை என்னால் ஆக்க வைக்க முடியும். தாத்தா, உங்களுக்கு உங்களுடைய ஆக்கத்தை பற்றி அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதா? ஆம் செல்வங்களே, ஒரு இடத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அது அந்த அந்த இடத்தையே சுற்றி இருக்கிற இடத்தை அவர்கள் அழிக்க கூடிய ஏவுகணைகளை அவர் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். நான் பர்டிகுலராக ஒருவனை அழிக்க வேண்டும், ஒரு பில்டிங்கை, ஒரு மாளிகையை, ஒரு கோட்டையை அழிக்க வேண்டும் என்றால் அந்த பொருளை மட்டும் என்னால் இங்கிருந்து அழிக்க முடியும். அந்த இடத்தை மட்டும் என்னால் அழிக்கக்கூடிய அதை அழிக்கக்கூடிய அழிவுப்பொருளை என்னால் டிசைன் செய்ய முடியும் அப்படின்ற என்னுடைய கற்பனை. நான் அப்படியே சொன்னால்தான் அது ஒரு விதத்தில் சரியாக இருக்கும். பண்ணிடுவேன்னு செய்வதற்கு முன்னே நான் சொல்ல விரும்பவில்லை. செய்து காட்டி
அதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைமையில் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அது எப்படி அதை நான் செய்யப்போகிறேன். என்னால் செய்ய முடியும், நான் செய்ய மாட்டேன். ஆனால் அப்படிப்பட்ட அழிப்பை என்னால் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பர்டிகுலர் இடத்தை அதே சமயத்தில் நான் அந்த மேப்பை, அந்த அடையாளத்தை அந்த ஏவுகணையில் பொருத்தி அதை போய் அந்த இடத்தை அழிக்க அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். அந்த நான் கற்பனை பண்ணி கொண்டிருக்கும் அந்த அழிவுப்பொருள் எந்த இடத்தை நான் அழிக்க வேண்டும் என்று நான் இந்த எந்திரத்தில் புதைத்து பதிவு செய்து அந்த இடத்துல போய் அதை அழி என்று சொல்லும் அளவில் நான் இல்லை. என் மனதிலே நான் நினைத்தால் எந்த இடத்தை நான் அழிக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் அந்த அந்த பொருளும் அந்த இடமும் என் மனதுக்கு வருகிறது. அந்த மனதில் வந்ததை நான் செய்யும் என்று சொல்ல விரும்பவில்லை. நான் கற்பனை பண்ணி கொண்டிருக்கோம் இயந்திரத்தில் என் மனதில் நான் எதை நினைக்கிறேனோ அதை அப்படியே அதெல்லாம் ஒரு இராணுவ ரகசியமாக இருக்கட்டும். நான் அப்படி யோசித்தால் நான் எதை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ நான் நினைத்ததை அதே இடத்துல போய்ட்டு அது அழிக்கும். ஏவுகணை போய் அங்கே தேடிக்கொண்டு போய் அந்த இடத்தை அழிக்கும். அவர்கள் செய்யும் ஆயுதங்கள் நான் கற்பனை பண்ணி கொண்டு இருக்கும். அது எப்படி இருக்கும் என்றால் நான் நினைப்பது ஒரு இடத்திலே ஒரு குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை நான் பார்த்தாலே என் கண்ணுக்கு தெரியும். அதை நான் அது எப்படி அழிக்க வேண்டும், அது எப்படி அதை தொட வேண்டும் என்று நான் நினைத்தாலும் அதை பார்ப்பது என் கண் வேலை. அதை தொடர்வது நான் செய்யும் அந்த இயந்திரத்தின் வேலை. நான் பார்த்தவுடன் அந்த இயந்திரம் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை தாக்கும். கண்ணால் பார்த்தேன் அல்லவா, அதுவே ஒரு கேமரா மாதிரி அந்த அழிவுப்பொருளில் பதிந்து விடும். நினைத்தால் பட்டனை அழுத்தினால் உடனே அது ஸ்மாஷ் ஆகிடும். இங்கிருந்து ஏவுகணையை நான் அனுப்ப வேண்டியதில்லை, அனுப்ப போவதும் இல்லை. ஒரு கற்பனை. அதே மாதிரி தான் உலகத்திலே ஒரு இடத்தை நான் சந்திக்க வேண்டும் என்றால் நான் நினைத்தாலே போதும். என் நினைவுக்கு அந்த இடம் நினைவுக்கு வருகிறது. உடனே நான் அதை என்னுடைய எந்திரத்தை கற்பனை பண்ணி கொண்டு இருக்க இயந்திரத்தை தொட்டால் போதும். அந்த இடம், நான் நினைத்த இடம் அழிக்கப்படும். அதே சமயத்தில் அதே பர்டிகுலர் பொருளை அழிக்க முடியும். கண்மூடிதானமான அதை சுற்றி மக்களை அழிப்பதும் அங்கே இருக்கும் மற்ற கட்டிடங்களை அழிப்பதும் என்னுடைய கற்பனையில் வராது. குறிப்பிட்ட ஒரு கொடிய மனிதனை, ஒரு கொடிய மிருகத்தை, ஒரு இடத்தை நான் நினைத்தால் அந்த இடம் என் நினைவுக்கு வரும். என்னுடைய பட்டனை அழுத்தினால், ஏன் நான் அழுத்த வேண்டியதும் இல்லை, நினைத்தாலே போதும். ஏஐ போல செயல்படும். நீங்கள் இவ்வளவு வலிமையாக நினைத்து கொண்டு
பிளான் பண்ண முடியுதா தாத்தா உங்களால்? என்னால் முடியும். எந்த அழிவு பொருளையும் எந்த ஒரு பொருளையும் நான் அழிப்பதற்கு நான் ஆசைப்படவில்லை. ஆனால் அதை பற்றி யோசிக்க முடியும் என்று நான் சொல்ல வருகிறேன். தாத்தா நீங்கள் பெரிய ஆள் தாத்தா. நீங்கள் சொல்லுவது என்னுடைய வயதிலே நான் பெரிய ஆள். ஓகே செல்வங்களே, இதோடு முடித்துக் கொள்கிறேன். இன்னும் அதிகமாக பேசினால் என்னிடம் யோசனை கேட்க வந்து விடுவார்கள். அவர்களுக்கு என்னுடைய யோசனையை சொல்லவும் நான் ஆசைப்படுகிறேன், தயாராக இருக்கிறேன். ஒரு பொருளை அழிக்க வேண்டும் என்பதன் என்னும் யோசனை என்னால் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஒரு பொருள் ஒரு இடம் வளர வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும் என்று ஏதாவது தேவைப்பட்டால் என்ன அறிவுரையில் சொல்லுவேனே தவிர ஒரு இடத்தை அழிக்கவோ ஒரு இடத்தை சேதப்படுத்தவோ ஒரு மனிதரை கொல்லவோ கூடிய யோசனைகளை என்னிடம் கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும்போது ஒரு கொடிய விஷயங்களுக்கு நான் என்னுடைய யோசனையை கொடுக்க மாட்டேன். சரிங்க தாத்தா, இந்த மாதிரி எந்த யோசித்தாலே போதும். ஒரு ஆக்கப்பொருளுக்கு உங்கள் அறிவை செலுத்துவேன், அழிவுக்கு உங்களுடைய அறிவை செலுத்த மாட்டேன் என்று சொல்லுகிறீர்களே, அதுவரையிலும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் தாத்தா.